அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். அ சிக்காகோம் மாநகரத்துக்கு விவேகானந்தர் போய் ஆ பேருரையாற்றுறாரு. அந்த மாரி சமயங்கள்ல அது முடிச்சதுக்கப்புறம் அ அந்த அமெரிக்கா கூட்டிட்டு போன நபர் அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்படியே விட்டுர்றாங்க அவர. அப்போ அந்த மாரி தருணத்தில அவருக்கு எங்க தங்கறதுன்னு தெரியாம ரொம்ப இங்க, அங்கன்னு சொல்லி அலையிறாரு. அவருக்கு கூட்டிட்டு போன நபர்கள் அவர கைவிட்டவுடனே இவரால என்ன பண்ணணும்னே தெரியாம, அந்த நகரத்தில இருக்கக்கூடிய குளிர் இவருக்கு புதுசுன்றதுனால, ரொம்ப குளிர்ல ரொம்ப அவதிப்படுறாரு. அப்போ விவேகானந்தர் தன்னுடைய குரு கிட்ட, "என்னப்பா இந்த மாரி என்ன இங்க கொண்டு இந்த மாரி விட்டுட்டியேப்பான்னு" சொல்லி மனமார வந்து தன்னோட குரு கிட்ட வேண்டுறாரு. "என்னப்பா இப்படி கொஞ்ச நேரத்தில அவரு அந்த ஒரு ஒரு நதி மாதிரி அதனோட ஓரத்தில அவர் நின்னு அந்த நதிய உற்று பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அங்க ஒரு வயசான பெண்மணியும், ஒரு ஒரு அவருடைய அந்த அம்மாவுடைய கணவரும் 2 பேரும் ய வந்து, "சுவாமி நீங்க எங்க வீட்டுக்கு வரணும்னு" சொல்லி கூப்பிடுறாங்க. இவரு இவரு இருந்த குளிருக்கு இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம சரின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போறாங்க. அவங்க வீட்டுக்கு போனோனே அவர நல்லா உபசரிச்சு, அவங்க "நீங்க சாமி நீங்க எங்க வீட்ல தான் தங்கணும்னு" சொல்லி அந்த வீடு திறந்து விடுறாங்க. அங்க பார்க்கும்போது அவ்ளோ பெரிய ஒரு வீடு, அவ்ளோ பெரிய ஒரு பெட்ரூமு, அவ்ளோ ஒரு அந்த வார்ம் அப் அவருக்கு கிடைக்குது. அப்ப அவருக்கு ஒரு பக்கம் கண்லாம் கலங்குது. "என்னப்பா அ இந்த மாரி" அப்ப அவரு கேட்குறாரு, "ஏங்க நீங்க வந்து என்ன நீங்க கூப்பிடணும்னு ஏன் நெனச்சீங்க?" அப்படின்னா, அப்ப அவங்க சொல்றாங்க, "இல்ல ஒரு ஒரு வயசான ஒருத்தர் வந்தாரு. ஒரு ஏஜ்ட் பெர்சனா இருந்தாரு. அவரு சொன்னாரு, இது மாதிரி ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நீங்க இது பண்ணணும்னு சொல்லி சொன்னாரு." அப்படின்னோனே, யாருன்னு கேட்குறாங்க. அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லும்போது, அப்படியே ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய உருவமைப்பு அவங்க சொல்லும்போது, இவருக்கு அப்படியே இன்னும் மேலும் மேலும் கண்ல நீர் ததும்பி, அவங்க குருக்கு அப்படியே மனசார நமஸ்காரம் பண்றாரு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பக்தி, நம்மளுடைய குரு மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது. நீங்க யாராவது வாழ்க்கையில ஒருத்தவங்கள சரணடைஞ்சிட்டீங்கன்னா, அவங்க உங்க கூட என்னைக்குமே வாழ்நாள் ஃபுல்லா இருப்பாங்க. அத நீங்க அவங்களுடைய பாதத்த இறுக பற்றணும். அது சும்மா கொஞ்சம் நஞ்சம் புடிக்கிறது கிடையாது. ஆனா, இதெல்லாம் தான் நமக்கு ஒரு உதாரணமா விவேகானந்தரா இருக்கட்டும், வந்த குருமார்கள் எல்லாருமே இந்த மாரி ஒரு விஷயத்த விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த விஷயங்கள தான் நம்ம கெட்டியா பிடிக்கணும். அப்போ ஒரு குரு நெனச்சா எல்லாத்தையுமே பண்ண முடியும். வாழ்க்கையில ஒவ்வொரு தருணங்கள்லயும் உன்ன இயக்கிட்டு இருக்கிறது அவங்க தான். அப்போ அந்த பக்தி அந்த குரு கிட்ட இருந்த அ பக்தியும் ஒரு சிஷ்யனுக்கு இருந்த பக்தி, அது சொல்லி மாளாது. அப்போ அது அவர்கிட்ட இருந்தது. அந்த இதெல்லாம் தான் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ எப்படி ஒரு விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிடைச்சாரோ, அது மாரி நமக்கும் குரு கண்டிப்பா கிடைப்பாங்க. யார் இவங்க தான்னு இல்ல. யார் உங்களுக்கு மனசுல தோணுதோ அவங்களுடைய பாதத்த கெட்டியா புடிங்க. அவங்க வாழ்க்கையில உங்க நம்பிக்கை, உங்க பக்தி அது எப்போதுமே காப்பாத்தும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி.